ஒருத்தருக்கு அவர் மனைவி வளர்க்குற நாயை கண்டாலே எரிச்சலா இருக்கு. ஒரு நாள் அதை கார்ல ஏற்றிட்டு போய் 2 கிலோமீட்டர் தள்ளி உள்ள ஒரு பூங்காவில் விட்டுட்டு வர்றாரு. என்ன ஆச்சரியம்! அவர் வீடு வந்து சேர்றதுக்கு முன்னால அந்த நாய் அவர் வீட்டில் வந்து இருக்குது. கடுப்பானவர் அடுத்த நாள் அந்த நாயை 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு மைதானத்தில் விட்டுட்டு வேறு வேறு சாலைகள் வழியா வீடு திரும்புறாரு. மறுபடியும் ஆச்சரியம்! வீட்டில் நாய். 3ஆம் நாள் கார்ல நாயோட ஒரு முடிவோட புறப்படுறவர் காரை எங்கெங்கோ செலுத்துறாரு. வழியில குறுக்கிட்ட ஆற்றை கடந்தாரு. ஒரு பாலத்துக்கு மேல ஏறி இறங்குனாரு. இடப்பக்கம் திரும்பினாரு. வலப்பக்கம் வளைந்தாரு. இப்படியா ரொம்ப தூரம் போய் ஒரு தெருவில் அந்த நாயை பிடிச்சி தள்ளிட்டு வேகமா காரை கிளப்பி கொண்டு புறப்படுறாரு. வழியில ஓரிடத்துல காரை நிறுத்தி மனைவிக்கு ஃபோன் செய்து, உன்னோட நாய் வீட்டில் இருக்கான்னு கேட்குறாரு. இருக்குதேன்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்குறாங்க. உன் நாய்கிட்ட ஃபோனை கொடு, வீட்டுக்கு வழி தெரியலன்னு சொல்றாரு அவரு.